1916 டிசம்பர் மாதம் ஷீரடியில் நடந்த நிகழ்ச்சி இது. சுயராஜ்யம் வேண்டி லக்னோவில் நடைபெற்று கொண்டிருந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பாலகங்காதர திலகர், பண்டித மதன் மோகன் மாளவியா, கபட்டே மற்றும் ஸ்ரீ யோகி சுத்தானந்த பாரதி ஆகியோர் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம். அப்போது அக்கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு பகவத்கீதையை படித்து கொண்டிருந்த சுத்தானந்த பாரதி, எல்லோரும் இப்படி கூச்சலிட்டு கொண்டிருந்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடுமா என்றார். சற்றென்று பதில் வந்தது சுத்தானந்த பாரதியிடமிருந்து. அதற்கு மகான்களிடமிருந்து ஆசி வேண்டும், அது எப்பொழுது கிடைக்கும் என்பதை அவர்கள்தான் தனது ஞான திருஷ்டியில் கண்டறிந்து சொல்லிவிடுவார்கள். அது சரி, யார் அந்த மகான்? ஷீரடி சாய்பாபா என்றனர் சுத்தானந்த பாரதியும் கபர்டேயும் ஒரே குரலில். மறுநாள் அதிகாலை அத்தலைவர்கள் குழு ஷீரடிக்கு செல்வதென்று முடிவாகி காலை 7 மணிக்கு வேப்பமரத்து அடியில் அமர்ந்திருந்த சாயை சென்று தரிசித்தனர். அப்பொழுது அங்கே சுத்தானந்த பாரதி ஒரு இந்து பஜன் பாடலை பாட, அது கேட்ட பாபா, இப்படி சத்தம் போட்டால் சுதந்திரம் கிடைத்து விடுமா என்றார் இந்தியில். பின் எப்படி கிடைக்கும் என்ற திலகருக்கு, போய் தூங்கு, அதற்கென்று ஒரு மகாத்மா வருவான் என்று பதில் சொன்னார் பாபா. இது கேட்ட திலகர் அமைதியில் ஆழ்ந்தார். பாபா அருகிலிருந்த கபட்டேயிடம் கீதையின் 12ஆம் அத்தியாயத்தை படி என்று கூற கபட்டே படித்தார். அவர் கீதையில் படித்த அந்த வாசகம், மௌனமாயிரு, ஆண்டவன் அருள் புரிவான். இதை கேட்ட பாபா, சோதனைகளை தாங்கிக்கொள், சுய ராஜ்யத்திற்காக உன்னையே அர்ப்பணித்து கொள்ளலாம், தியாகம் எப்பொழுதும் வீண் போகாது, பார்வையாளனாக இரு, காலத்தால் அழியாத புகழ் கிடைக்கும் என்றார் புன்னகை பூத்த முகத்துடன். பாபாவின் அடி மனத்தின் ஆழத்திலிருந்து வந்த பேச்சுக்கள் இவை. ஓம் சாய்ராம்.